நேற்று மாலை முதல் வாக்காளர்கள் தங்கள் வாக்குப்பதிவை செலுத்த தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த நிலையில நேற்று நள்ளிரவு முதல் கரெக்டா ஒரு 10 மணி இருக்கும். அதுக்கு மேலாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் எதுவும் வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. இதனால் பொதுமக்கள் நீண்ட நேரமாக பேருந்துக்காக காத்திருந்தனர். கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலாக நள்ளிரவு 1 to 1:30 வரை இந்த எந்த பேருந்துகள் வராத காரணத்தினால் சரியாக 2 மணி அளவில் சாலையில் உட்கார்ந்து, அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வெளியே அருகில் உள்ள சாலையில் உட்கார்ந்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த தர்ணா போராட்டம் என்பது கட்டுக்கடங்காத கூட்டத்தில் 1000 பேருக்கு மேலாக இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அவர்களும் சமரசம் செய்து வைத்தனர். இந்த நிலையில் இன்று காலை வரை இந்த பேருந்து வசதி என்பது கிடைக்காத காரணத்தினால் தங்களுடைய வாக்குகளை ஜனநாயக கடமையை செலுத்த முடியாமல் சென்னையிலிருந்து கிளாம்பாக்கத்திற்கு போய் பஸ் பிடிக்கலாம் என்று சென்ற மக்கள் அனைவருமே இப்ப சென்னைக்கு திரும்பி வருகின்றனர். குறிப்பாக மதுரைக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் எந்த இல்லாத காரணத்தினால் பொதுமக்கள் அதிருப்தியில் திரும்பவும் தங்களுடைய வீட்டிற்கு, அதாவது சென்னைக்கு திரும்பி வரக்கூடிய ஒரு அவல நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகள் வீணடிக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காலை தொடர்ந்த இந்த போராட்டத்தால், தர்ணா போராட்டத்தால் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டி சாலை முழுவதுமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. வேதவள்ளி, முன்னதாக காவல்துறை அதிகாரிகள் பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையும் பார்த்தோம். அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்றாங்க? அதிகாரத்துக்கு போதிய பேருந்துகளை நாங்கள் இருந்தாலுமே பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கக்கூடியதுதான். பேருந்துகள் முழுவதுமாக அங்கே சென்று விட்டது, தென் மாவட்டங்களுக்கு சென்று விட்டது. குறிப்பாக தனியார் பேருந்துகள் நாங்கள் பயன்படுத்தி கூறியிருக்கிறோம். தற்போது நள்ளிரவு என்பதால், நேற்று தினத்தில் கூறியிருப்பது என்னவென்றால், நள்ளிரவு என்பதால் யாரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை, தனியார் பேருந்துகளில் உங்களுக்கு அனுப்பி வைத்து உங்களுக்கு தென் மாவட்டத்தில் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இது தொடர்ந்து பொதுமக்கள் போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் போலீசார் கூறியது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாத வகையில தற்போது இந்த காலை நேரத்தில், அதாவது விடிய காலை 6 மணி வரை அவர்கள் காத்திருந்தார்கள். தற்போது மணி 8 மணிக்கு மேல ஆகிறது. இந்த நேரத்தில் அந்த பொதுமக்களுடைய கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். அதிகாரிகளுடைய மெத்தனப்போக்கும் என்றும், மெத்தனப்போக்கின் காரணமாக எங்களால் வாக்கு செலுத்த முடியவில்லை என்றும் பொதுமக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திவிட்டு சொந்த ஊருக்கான சென்னைக்கு திரும்பி வருகின்றனர்.